ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற சிறப்பு டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது, மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் காவ்யா முரளி அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசு ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து காற்று மாசுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? காற்று மாசு, தட் இஸ் ஏர் பொல்யூஷன். அது வந்துட்டு இப்போ ஒரு குளோபல் ஹசார்டாக போயிட்டுருக்கு. அதனால் நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஏர் பொல்யூஷன்ன்றது நிறைய விஷயத்தால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு வேறு மாதிரி எக்ஸ்போஜர் லெவல் தகுந்தபடி அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் காமனஸ்ட் லைக் சிம்டம் ஒரு பார்த்தீங்கன்னா மைல்ட் பிரெத்லெஸ்னஸ் அண்ட் ஆல்சோ நேசல் கன்ஜெஷன், மூக்கடைப்பு, இந்த மாதிரி இல்லைன்னா கண்ணில் ரெட்னஸ் ஆஃப் தி ஐ, வாட்டரிங் ஆஃப் தி ஐ. தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் தட் வி கம் அக்ராஸ் இன் ஏர் பொல்யூஷன். ஓகே மேம். இதனால் யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கும் மேம் இந்த ஏர் பொல்யூஷனால்? ஸோ ஏர் பொல்யூஷனில் whoever is exposed to that particular like pollutant. ஸோ இப்போ ஏர் பொல்யூஷன் டியூ டு டிராஃபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம வெஹிக்கிள்ஸில் எலிமினேட் ஆகிற கேஸஸ், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் வந்துட்டு அது பார்ட்டிக்கல் மேட்டர் வந்து ரொம்ப மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு டெய்லி கம்யூட் பண்ணும்போது ஒரு சேஃப்டி இல்லாமல் மாஸ்க் போடாமல் இதெல்லாம் இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே மேம். இப்போ வந்து அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு துணி கட்டிக்கிட்டுலாம் போவாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்களா மேம்? தட் இஸ் குட். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணுற முன்னாடி உங்களோட ஏர் லைக் குவாலிட்டி இண்டெக்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் சிட்டிக்கு என்ன இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்த்து, அண்ட் ஆல்சோ டைம் இட் நிறைய டிராஃபிக் இருக்கிற டைமில் நீங்கள் வெளியில் போகிறதோ, இஃப் யூ டைம் யுவர் செல்ஃப் அண்ட் எக்ஸ்போஜர் லெவலை கம்மி பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே மேம், சூப்பர் மேம். நேயர்களே, நீங்களும் டாக்டர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 24991014 அல்லது 29860038 அப்படின்ற 2 நம்பருக்கு கால் பண்ணலாம். டாக்டர் லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது என்னன்னா ஒலி மாசுபாடு. நிறைய வாகனங்கள் அதிகமாக போகிறதுனால சவுண்டு வந்து அந்த ஹார்ன் சவுண்டு அங்கங்கே நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால அந்த சவுண்ட்னால காதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஸோ சவுண்ட் எக்ஸ்போஜர் லைக் டியூ டு ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷனால் வர ஒரு விஷயத்தால் நிறைய விஷயம் பாதிக்கப்படும். இன்க்ளூடிங் யோர் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது for prolonged exposure to sound. So people who live near very trafficy areas or near the railway station or near an industrial belt, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் they can be like hearing loss வரலாம், இல்லை they can have like psychological effects of irritability, so there are multiple things. ஓகே மேம். அதிலேருந்து எப்படி மேம் பாதுகாக்கிறது நம்மளை? நீங்கள் எக்ஸ்போஜர் லெவலை கம்மி பண்ணணும். ப்ராப்ளி வேர் தெர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் பெல்ட், த ஹவுசிங் ஏரியா கொஞ்சம் அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு தூரமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே மேம். ஓகே, இப்போ லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க மேம். யா ஷூர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்கள். நான் மின்ட்லேருந்து ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜா. இப்போ நார்மலாக நம்ம இங்கேருந்து ஒரு வெளியூருக்கு பெங்களூருக்குலாம் போனால் அப்படி காது அடைக்கிற மாதிரி இருக்குங்க, ஒரே தலைவலியா இருக்கு லைட்டா. ஓகேங்க. இங்கேல இருந்தா ஒன்றும் இல்லை, அங்கே போனால் அது மாதிரி இருக்கு. ஓகேங்க. ஏன் மேடம்? இது வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்குது உங்களுக்கு இந்த காதடைப்பு? கொஞ்சம் நேரத்தில் சரியாகுதுங்களா இல்லைன்னா தொடர்ந்து இருக்குதுங்களா? கொஞ்ச நேரத்தில் சரியாகும். நீங்கள் எப்படி போகிறீங்க? ஃப்ளைட் ட்ராவல் எடுக்கிறீங்களா இல்லைன்னா ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி? ஓகே. ஸோ திஸ் குட் பி பிகாஸ் அந்த ட்ரெயினில் போகும்போது ஏசியில் போயிருந்தீங்கன்னா ஒரு மூக்கடைப்புனாலையும் இந்த காது அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அங்கே இருக்கிற ஒரு பொல்யூஷனால் உங்கள் மூக்கில் வந்துட்டு அந்த அலர்ஜன்ஸ் படுறதால ஒரு ரியாக்ஷன் உங்கள் பாடியோட ரெஸ்பான்ஸ் பண்ணி அதனாலையும் ஒரு காதடைப்பு சில நேரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க மேம். ஹலோ. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமல் பேசுறேன். சொல்லுங்க சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப காதுல அழுக்கு எடுக்கிறன்ற பேர்ல பின்னு வச்சு நோண்டுறாங்க, கோழி ரெக்கையை வச்சு நோண்டுறாங்க, பட்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்ததுனால என்ன ஆகும் மேடம்?
ஆக்சுவலி இதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு காதில் அழுக்கு சேர்ந்துருக்குன்னா இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பின்னாலேயோ இல்லைன்னா கோழி இறக்கையாலையோ எடுத்திங்கன்னா அது இன்னும் உள்ளே தான் புஷ் பண்ணி விட்டுடுவீங்க. இது புஷ் பண்ணுறதால அந்த ஜவ்வு, தட் இஸ் த இயர் ட்ரம், அதுக்கு பக்கத்தில் போய் இந்த வேக்ஸ் வந்துட்டு மாட்டிக்கிடும். இதனால் காது கேட்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை வந்து மீட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூங்க. ஓகே மேம், இவர் கேட்டதும் எனக்கும் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ காதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு குளிக்க சொல்லி தாத்தா பாட்டிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க மேம். அந்த மாதிரி குளிச்சோம்னா காதில் இருக்கிற அழுக்கு வந்து தானாக வெளியே வந்துடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது பண்ணலாமா மேம்? அது பண்ணலாம், பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் விற்கும், ஓகேங்களா, விச் ஹேஸ் லைக் அந்த ஆயில் ஓட தன்மை அதில் இருக்குது. பட் இட்ஸ் மோர் ஸ்டெரைல், ஓகேங்களா. அதை போட்டு கொஞ்ச நாள் அதை வந்துட்டு ஒரு டோஸ் ஆஃப் 3 drops 3 times a day ஒரு 5 daysக்கு போட்டு நீங்கள் ENT சர்ஜன் கிட்ட வந்தீங்கன்னா we can easily remove it out. It softens the wax. அதோட ஹோல் லாஜிக் அதுதான். ஓகே மேம். ஓகே, அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க மேம். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேம். நான் சரி கேக்கேனத்துலேருந்து சாந்தி பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்கள் மிஸ் சாந்தி. டாக்டர், இந்த மாதிரி கிளைமேட் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகுது. குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்குது. அந்த மஃப்ளரோ இல்லை ஸ்வெட்டர் மாதிரி ஈவினிங்கா போட சொல்லி சொல்றாங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம். காது எப்படி பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு? இதனால கூட கோல்டு வருமா? குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக இந்த சீசன், தட் இஸ் லைக் ஃப்ளூ சீசன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதனால தான் கோல்டு வருது. ப்ளஸ் பொல்யூஷன் ஆல்சோ இட் ஆட்ஸ் டு த ஹோல் சிம்டம்ஸ். நீங்கள் இவங்களை இந்த தடுக்கணும், இந்த மாதிரி கோல்டு பிடிக்காமல் சளி பிடிக்காமல் இருக்கணும்னா இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் ஒரு சாப்பாடு, தென் சப்ளிமெண்ட்ஸ், வைட்டமின் C இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா they will definitely have a better relief from all of these symptoms. Flu shots இது வந்துட்டு இயர்லி ஒரு ஷாட் மாதிரியும் போடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்னதான் படத்தில் எல்லாமே வந்து புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கு அப்படின்லாம் போட்டாலும் கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தான் பிரச்சனை. அதனால காற்று மாசு எந்த அளவுக்கு அதிகமாகுது டாக்டர்? அது கூட ஒரு ஏர் பொல்யூட்டன்ட் தான், ஓகேங்களா. அது வந்துட்டு பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இதனால் கூட அது நாட் ஓன்லி லைக் இட் பொல்யூட்ஸ் தேர், பட் இட்ஸ் ஆல்சோ அ கார்சினோஜன். பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றது ஈவன் when the ஸ்மோக்கர் இருக்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறச்சே அவங்களுக்கும் அந்த கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் அவாய்ட். அண்ட் இஃப் சம் ஒன் இஸ் ஸ்மோக்கிங் தே ஷுட் நாட் பி அரவுண்ட் தெம், த நான் ஸ்மோக்கர்ஸ். அண்ட் ஆல்சோ டெசிக்னேட்டட் ஏரியாஸ், அந்தந்த ஏரியாவில் ஸ்மோக்கிங்காகனே வைக்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். அப்புறம் இந்த பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய அந்த புகைகள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? தட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். அது கூட ஒரு ஏர் பொல்யூட்டன் தான். இதை இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு நாட் ஓன்லி டு த லைக் லங்ஸ் பட் ஆல்சோ நியூரோ டாக்ஸிசிட்டி கூட இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ திஸ் கேன் ஈவன் பி இந்த மாதிரி VOCs வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், நம்ம பெயிண்ட்டு, வார்னிஷ், இந்த கிட்ஸ் யூஸ் பண்ணுற கிராஃப்டிங் க்ளூவில் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நான் டாக்ஸிக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷோட வாசனை, மண்ணெண்ணெயோடைய வாசனை ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி அந்த முகந்துட்டே இருப்பாங்க. அதான் இது வந்துட்டு ஒரு டிபெண்டன்ஸும் ஏற்படுத்தும். ஸ்னிஃபிங் ஆஃப் க்ளூ, தட் க்ளூவை வந்துட்டு மோந்து பார்க்குறதோ இல்லை கெரோசின், திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் இந்த லைக் நம்ம என்ன சொல்கிறது பிரெயினில் ஒரு எஃபெக்ட் பண்ணுறதால வரக்கூடிய ஒரு டிபெண்டன்ஸ் தான். ஸோ தட்ஸ் ஹவு மச் இட் கேன் எஃபெக்ட் யூ. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். இப்போ நமக்கான அதை பார்த்ததும் எப்படியாவது அதை ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னு தான் மேம் தோணுது. அதுலேருந்து நாமளே எப்படி மேம் பாதுகாத்துக்கிறது? ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷன், ஃபியூல் ஸ்டேஷன் போகும்போது நல்ல ஏரியேட்டட் ஃபியூல் ஸ்டேஷனாக போகணும். ஃபியூல் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபியூலிங் பாயிண்டில் இருக்கலாம். நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணணும். உங்களை டெஃப்லான் பேன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் காஸ்ட் அயன் இரும்பில் செஞ்ச பேன்ஸ் யூஸ் பண்ணணும். க்ளூ ஏதாவது வாங்குறீங்கன்னா நான் டாக்ஸிக் க்ளூஸாக வாங்கணும். அண்ட் ஆல்சோ க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா எல்லாம் ஆர்கானிக், சஸ்டெயினபிள் அண்ட் நான் டாக்ஸிக் கெமிக்கல் லெவல் வந்துட்டு இல்லாத ஒரு ஐட்டம்ஸாக வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணால் இட் இஸ் பெட்டர். you'll reduce air pollution and also exposure to carcinogens-க்கு எக்ஸ்போஜர் வந்துட்டு கம்மிப்படுத்திடுவீங்க. ஓகே மேம். லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, பேசிடலாம் மேம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். மேடம், என் பொண்ணுக்கு அடிக்கடி தலைக்கு குளிச்சான்னா சும்மா அவளுக்கு இரும்பல்,
தும்மல் அடிக்கடி இந்த மாதிரி வருது டாக்டர். நான் போய் காமிச்சேன். ஓகேங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மூக்குல வந்து தண்டுவடம் நகர்ந்து இருக்கு, ம். அது வந்து நாள் ஆக ஆக சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க. இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியல. அவ தலையில பொடுகு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாரம் குளிக்கிறா, அவளுக்கு அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஓகேங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு இது வந்துட்டு ஒன்லி தலைக்கு குளிச்சா மட்டும்தான் இந்த இது வருது இல்லைங்களா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது, இந்த தும்பல் எல்லாம். மற்றபடி இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸே கிடையாது. டாக்டர் என்னங்க? ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டானாலும் அவளுக்கு அது ஒத்துக்காது. ஓகேங்க. ஓகேங்க. நீங்கள் இதுக்கு வெரி சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களை வந்து மீட் பண்ணலாம். யூ கேன் கம் டு அன் ENT சர்ஜன் அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நோஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு தண்டு வளைவு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த தண்டு வளைவுனால ஸ்பர்ன்னு சொல்லுவோம், வேர் அந்த போன் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக உள்ளே இருக்கிற ஒரு டர்ப்னெட்னு சொல்லுவோம், அது வந்துட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக இந்த தண்ணி ஊற்றுறச்சோ இல்லைனா கோல்டாக ஏதாவது சாப்பிடும்போது மைல்டாக இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் திஸ் கேன் காஸ் தட் ஸ்னீசிங் கைண்ட் ஆஃப் அன் எஃபெக்ட். இது வந்துட்டு கான்ஸ்டன்ட் இரிட்டேஷனாகவும் இருக்கலாம். அதை சரிப்படுத்தினாலே இவங்களுக்கு ஃபுல்லாகவே சிம்டம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு யூ ஷுட் கம் மீட் அஸ். ஓகே டாக்டர். டாக்டர் எங்கே உங்கள் கிளினிக்கு? ENT டாக்டர் நீங்கள் யார்கிட்ட போனாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன். சொல்லுங்கள். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்கள். எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அந்த இது காதில் வந்து ஒரு காதில் சீவு போயின்னு மேடம் வந்து. ஓகேங்க. அவங்க வந்து ஏற்கனவே தனியார் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணியும் அது ஓட்ட வருது. அவங்க இதெல்லாம் தலைக்கு தண்ணி விஷயம் அப்படியே சீவு வருது சார் மேடம். எப்படி எதனால வருது? இதுக்கு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா இந்த காதுக்கு? இவங்க பண்ணியிருக்கு மேடம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன பண்ணோம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல. ஓகேங்க. இவங்களுக்கு மூக்குல ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா, மூக்கடைப்பு இல்லைன்னா? அதெல்லாம் இல்லை மேடம். சார் அப்படியே தண்ணி தலைக்கு குத்தினா மறுநாள் அப்படியே காதுல சீவு போகுது மேடம். என் ஓட்டக்குன்னு சொல்லி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரு. ஓகேங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த லைக் ஒரு சில டைம் அந்த கிராஃப்ட் வந்துட்டு டேக்கப் ஆகாதுங்க. நாங்கள் ஒரு கிராஃப்ட் போட்டு அந்த ஓட்டையை மூடுவோம், அதனாலையும் பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா அந்த சர்ஜரி டைமில் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அதனால் அந்த சர்ஜரி வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிருக்கலாம். நீங்கள் பெட்டர் நீங்கள் ஒரு ENT டாக்டர்கிட்ட பார்த்து காதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஓட்டை இருக்குன்னு பார்த்து அக்கார்டிங் டு தட் மேல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். நன்றி மேடம். நன்றிங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் மேம். நான் சித்தமணி ராஜமணி பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள் சார். டாக்டர் மேம், இந்த தொண்டியில் சதை வளருது இல்லை, அது எதனால் வளருது? அது வளர்ந்து ஆப்ரேஷன் பண்ணின பிறகு திருப்பி அது வளருமா? அந்த தொண்டையில் வளருது வந்துட்டு டான்சிலுங்க. ஓகேங்களா. இது லிம்ஃபாய்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியோட ஒரு லைக் பேரியர் மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த சதையை நாங்கள் டான்சிலைட்டிஸ்ன்றது அந்த தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே வந்துட்டு ஒரு பஸ் ஃபார்ம் ஆகுனா அதை டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த டான்சில் வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம்னா திருப்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க. வணக்கம். வணக்கம். டாக்டர் கிட்ட பேசுங்க மேடம். டாக்டர் கிட்ட பேசுங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்க. பேக்கரம்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. இது கொஞ்ச நாள் வந்து ஒரு 6 மாசமா ஸ்மெல்லே தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நல்ல ஸ்மெல் இருந்துச்சு. திருப்பி பார்த்தா திருப்பி அப்படியே ஸ்மெல்லே வராம இருக்கு. சுத்தமா வரலீங்களா இல்லைன்னா சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் ஸ்மெல் கிளியரா தெரிய மாட்டேங்குதா? சில இது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது இந்த மழை காலங்கள்ல ஏதாவது வாடை அந்த மாதிரி அடிக்குன்னு சொல்லலாம். ஆனா வந்து எனக்கு தெரியாது. அது வந்து பர்டிகுலரா போய் ஒரு பொருளை வந்து அதை நோண்டு வாங்குறப்ப அப்பதான் தெரியுது. இந்த பரவலா தெரியப்பட்டது. ஓகேங்க. இது வந்துட்டு 6 மாசமாக தான் இந்த சிம்டம் இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா? ஓகேங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மூக்கில் வந்துட்டு ஏதாவது சத வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோங்க. இது வந்துட்டு அந்த மூக்கில் வந்துட்டு அந்த ஸ்மெல் பண்ணுற அந்த நர்வ்ஸோட சப்ளை கிட்டலாம் வந்துடுச்சுன்னா அது பிளாக் பண்ணும், ஏர் அந்த இடத்துக்கு போக பிளாக் பண்ணும். அண்ட் ப்ளஸ் இதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லோட அப்ரிசியேஷன் இருக்காது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ENT சர்ஜனை மீட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி மேடம். நன்றிங்க.
ஓகே மேம். இப்போ வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாட்டர் பொல்யூஷன், தண்ணீர் மாசுபாடு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும் மேம். தண்ணி வந்து நம்ம எந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லது? தண்ணி வந்துட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? லைக் ஃபில்டர்ட் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபில்டர்ட் அண்ட் பாயில்ட் ஈவன் பெட்டர். ஓகேங்களா? பாயில் பண்ணி ஒரு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் அதை குடிக்கலாம். இஃப் யூ ஹாவ் அ ஃபில்டர் ஆர்ஓ சிஸ்டம் இன் ஹவுஸ், வெல் அண்ட் குட். பட் அதர்வைஸ் நீங்கள் வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அந்த மழை காலத்தில் நிறைய இந்த ஓரோஃபீக்கல் ரூட்டில் இருக்கிற டிசீசஸ் நிறைய வரும். இல்லை தண்ணினால் இன்னும் லைக் டிசென்ட்ரி இதெல்லாம் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் வே யூ டேக் வாட். ஓகே மேம். சில நேரம் சில வெளி இடத்துல எங்கேயாவது தண்ணி குடிக்கும்போது இல்லை மாற்றி தண்ணி குடிக்கும்போது தொண்டையில் ஒரு மாதிரி கணக்கிற மாதிரி இருக்குது மேம். அது எதனால் வருது மேம்? ஸோ இன்னும் லைக் அதான் அந்த பர்டிகுலர் வாட்டர் ப்ராப்ளி அதில் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அன் அலர்ஜன் ஒரு இன்னும் அது ஒத்துக்காமல் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே உங்களோட பாடி வந்துட்டு ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு வந்து சோர் த்ரோட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வாட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்ளி யூ கேன் பை அ பாட்டில் வாட்டர் அண்ட் டேக் தட். டாக்டர், இப்போ காதில் ஓட்டை இருந்தது அப்படின்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து சர்ஜரி பண்ணலனாலும் பரவாயில்ல, அது நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது டாக்டர் கரெக்டு? காதில் ஓட்டை வந்துட்டு எதனால் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு வேளை விழுந்து அது ஹோலாக இருக்குது, இல்லைனா அடிப்பட்டாக இருக்குன்னா வி ஷுட் கிவ் இட் அ வெயிட்டிங் பீரியட். ஒரு 6 வீக் வந்துட்டு வெயிட் பண்ணி அது தானாகவே க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனால் ஓட்டை விழுந்து சீல் வந்துட்டே இருக்குன்னா டெஃபினெட்லி அது சர்ஜரியில் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த குளிர் இந்த மாதிரி கோல்டு டைமில் வந்து சீல் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே அந்த ஓட்டையை வந்து மூடிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓட்டை மூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த கூலிங் கிளைமேட் கிடையாது. தண்ணி உள்ளே போனாலே காதுக்கு வெளியில் இருக்கிற அந்த லைக் பாக்டீரியாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு மிடில் இயர், தட் இஸ் ஜவ்வுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் டெபாசிட் பண்ணி அங்கே இன்ஃபெக்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் சீல் கொட்ட ஆரம்பிக்கும். இது க்ரானிக்காக, தட் மீன்ஸ் நிறைய நாளாக இந்த இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா காதில் இருக்கிற அந்த எலும்புகள் சவுண்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த எலும்பெல்லாம் பாதிக்கப்படும். இதனால் காது சுத்தமாகவே கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியரிங் லாஸ் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. காது கேட்கலன்னா இட்ஸ் அ ஹேண்டிகேப்ட். ஸோ பெட்டர் வெயிட் பண்ணி அதாவே சரியாகும்னு யோசிக்கக்கூடாது. வந்து சர்ஜரி பண்ணி சரிப்படுத்திக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க. வேலூர்லேருந்து செல்வ கணேசன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் மேடம். எனக்கு 10 நிமிஷம் ஒரு வாட்டி மூக்கு அடைக்குது மேடம். ஓகேங்க. இப்போ கூட இதே மாதிரி எங்க பொது இதுல நிக்க முடியல மேடம். ஓகேங்க. அப்புறம் வலது பக்கம் மட்டும் பிசுன் மாதிரி வலது பக்கம் தான் வருது, அப்படியே சளி வருது மேடம். ஓகேங்க. அப்புறம் இதே மாதிரி தொண்டை அடிக்கடிக்கு கணக்கிறேன் மேடம். எதனால மேடம்? மூக்கடைப்பு ஒரு பக்கம் மட்டும் இருக்குங்களா இல்லை 2 பக்கமும் இருக்குங்களா? ஒரு பக்கம் தான் வருது, வலது பக்கம் தான். ஓகே ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ஒரு சைனஸ் ஸ்கேன் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது லைக் இந்த க்ரானிக்காக நிறைய நாளாக சைனசைட்டிஸ் இருந்து ஃபுல்லாக ஒரு பக்கம் அடைச்சி பாலிப் சேர்ந்துருந்ததாலும் நீங்கள் அதுக்கு தேவையான ஒரு சிடி எடுத்துகிட்டு சர்ஜரி பண்ணி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ரிலீஃபில் இருப்பீங்க. இந்த மாதிரி மூக்கு அடைப்பெல்லாம் இருக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இது மூக்கில் சைனஸில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலே அது ட்ராப்பாக தொண்டையில் இறங்குங்க. ஆமாம், இறங்கும் போது தொண்டை டெஃபினட்டாக இந்த சைனஸில் இருக்கிற பாக்டீரியா தொண்டைக்கு கேரி ஆன் பண்ணி அங்கே வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த த்ரோட் கிளியரிங் அந்த ஹேபிட் வந்துடும். ஸோ இன்னொரு கேள்வி மேடம். சொல்லுங்க. பஸ்ஸில் இது மாதிரி காரில் போக சொல்ல அந்த காற்று ஆக மாட்டேது, அப்படியே சளி ஒழுகுது மேடம். அந்த பட்டா காற்று பட்டா குளிர் காற்று பட்டா. ஓகேங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு சைனசைட்டிஸ்க்கான ஒரு சிம்டம் தான். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவைப்பட்ட சர்ஜரியில் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிக்கினீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிசால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இடது பக்கம் வரல, வலது பக்கம் மட்டும்தான் வருதுங்க. ஆமாங்க, அது வருங்க. சம்டைம்ஸ் அது ஃபங்கஸ்னாலேயும் வரும். ஃபங்கல் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதனாலேயும் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேன் எடுக்க சொல்கிறீங்களா? ஸ்கேன் எடுங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு இஎன்டி சர்ஜனை மீட் பண்ணுங்கள். இஎன்டி சர்ஜன் கிட்ட என்ன பிளான் ஃபர்தர் என்ன பண்ணணும்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி மேடம். ஓகேங்க. அடுத்த நேயர் வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். கேகேனர்லேருந்து கஸ்தூரி பேசுகிறேன் மேடம். வணக்கங்க, சொல்லுங்கள்.
மேடம் என் பொண்ணுக்கு எனக்கு எந்திரிச்சோ அலர்ஜி தும்மல் வந்துட்டே இருக்கு மேடம் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுது. இருமலும் வறட்டு இருமல் எனக்கு இருந்துட்டே இருக்கு மேடம். எனி டைம் எப்போதுமே பொண்ணுக்கும் அப்படிதான் தும்மல் எந்திரிச்சோன்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டே இருக்கு மேடம். நான் மாஸ்க் போட்டுட்டு வெளியில வரையில அந்த மகரந்த தூள் அதனால இருக்கும்போது மாஸ்க் போட்டு வந்தாலும் அது தும்மல் வந்துகிட்டே இருக்கு மேடம் கொஞ்ச நேரத்துக்கு. எதனால அப்படி? ஓகேங்க. நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்ற ஒரு இஷ்யூனால வருதுங்க. ஸோ மேபி அவங்களுக்கு அந்த எந்திரிக்கும் போது அந்த அலர்ஜன் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறதால இந்த மாதிரி அலர்ஜி வருதுங்க. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்துட்டு என்ன விஷயத்துக்கு அலர்ஜி இருக்குது, இட் குட் பி டஸ்ட், போலன் இருக்கலாம், லைக் சிம்பிள் திங்ஸ் வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஐட்டம்ஸ்னாலையும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எங்களை மீட் பண்ணி ஒரு ஸ்கின் பிரிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன அலர்ஜி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த அலர்ஜிக்கு தகுந்தபடி ஒரு இம்யூனோதெரப்பின்றது ஒரு அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அந்த இம்யூனோதெரப்பி வந்துட்டு உங்களுக்கு இது சீசனலாக என்ன ஒரு சார்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அது தேவையான அந்த அலர்ஜனுக்கு இருக்கிற ஒரு மைக்ரோ டோசிங், தட் இஸ் சப் ஆப்டிமல் டோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐதர் ஒரு ஷார்ட் மாதிரி வேக்சினேஷன் மாதிரியும் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ லைக் இல்லை என்ன சப்லிங்குவல் ட்ராப்ஸ், ஒரு ட்ராப் நாக்கு கீழே வைக்கிற ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அலர்ஜனுக்கு சென்சிட்டைஸ் பண்ணி விட்டுடும். தட் மீன்ஸ் அந்த அலர்ஜன் வந்துட்டு ஸ்லோவாக உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே போனோன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜனுக்கு ரியாக்ஷன் வந்துட்டு கம்மியாயிடும். இந்த ஃபுல் அலர்ஜிக் ரைனைட்டிஸே வந்துட்டு ஒரு அலர்ஜன், தட் இஸ் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? அந்த ரியாக்ஷனை குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இருமலும் அதனால வருமா மேடம்? டெஃபினெட்லி வருங்க. வீசிங்கும் வருங்க. நாங்க அப்பப்போ இந்த மாண்டகெல்சி வாங்கி போட்டுக்கிடுவோம், அப்போ சரியாயிரும். அது இப்படி போடக்கூடாதுல்ல மேடம்? இல்லைங்க, அது மாண்டகெல்சின்றது உங்களுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் வந்து எங்களை மீட் பண்ணி இந்த நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் டெஃபினட் ரிலீஃப். ஓகே மேடம். எக்ஸசைஸ் எதுவுமே இதுக்குல பண்ண முடியாது? இல்லைங்க, இதுக்கு எக்ஸசைஸுக்கும் இதுக்கு தேர்ஸ் நோ. சரிங்க, ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம், நான் பாலச்சந்திரன், கோயம்பேடு வில்லேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பேசுறேங்க. சொல்லுங்க சார். இந்த காதுல ஒயர் போட்டு பாட்டு கேட்டா கெட்டு போட்டு சொல்றாங்களா, அது தெரியுங்களா சார்? தெரியுங்களா மேடம்? காதுல செட்டு போட்டு கேட்டா என்னங்க? ஒயர் போட்டு ரேடியோ பாட்டு கேட்டா, இந்த சிங்கிள் பாட்டு கேட்டா அது கெட்டுடும் சொல்றாங்க, காது கெட்டுடும், அது உண்மைங்க? சரிங்களா? நீங்க வால்யூம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேட்டிங்கன்னா சவுண்ட் எக்ஸ்போஷர், தட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சவுண்ட், லைக் சவுண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. நிறைய ரொம்ப லவுடாக கேட்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு ஆப்டிமல் லெவலில் வால்யூம் வச்சுட்டு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா இதனால் காதில் அந்த நரம்பு தளர்ச்சி கம்மியாயிடும், காது கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றிங்க. நன்றி மேம். இப்போ தொண்டையில் வந்து தொண்டை பிரச்சனை, அதாவது இப்போ மார்சளிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே மேம், அந்த மார்சளிலாம் நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் அது இருக்குமா மேம்? கண்டிப்பாக இல்லைங்க, அது இட்ஸ் நாட் சம்திங் தட்ஸ் கேரிட். ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு போகிற மாதிரி கிடையாதுங்க. பிகாஸ் மாறுசளி எதனாலன்னு பார்க்கணும். அது மல்டிபிள் ரீசன்ஸ்னால இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் நாட் வாட் டு சே ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லைன்னா அது சைல்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே மேம். ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து தொடர்ச்சியாகவே அவங்களுக்கு சளி இருமல் இருந்துகிட்டே இருக்குது மேம் எப்போவுமே. ஓகேங்க. அது இப்போ அந்த குழந்தைக்கும் வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க மேம். இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதனால இருக்குன்னு ஒரு வாட்டி வந்து ஒரு செக்அப் பண்ணிவிட்டு பிளட், செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ இருக்குது, அது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸா, இப்போ மாறுசளி டிபினாலையும் வரலாம், கார்சனும். ஸோ அது இருக்கான்னு என்ன பார்த்துட்டு we have to take a call. ஓகே ஓகேங்களா? ஓகே. லிசனர்ஸ் லைன் இருக்காங்க மேம். சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. எனக்கு இந்த குக்கர் சவுண்ட் விசில் வந்ததுன்னா அந்த காது அப்படியே என்னமோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் எனக்கு அந்த மாதிரி ஆகுது. எதனால மேடம்? காதுக்குள்ள சவுண்ட் கேக்குதுங்களா? ஒரு மாதிரி அந்த அந்த விசில் அடிக்கும் போது குக்கர்ல விசில் வருதுன்னா அந்த சவுண்டு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு குக்கர் விசில் வரும்போது காதுல அந்த மாதிரி கேட்குது. எதனால மேடம்? நீங்கள் இந்த காது நரம்பு தளர்ச்சியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ENT சர்ஜனை பார்த்து காது கேள்வி டெஸ்ட், தட் இஸ் பியூர் டோன் ஆடியோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட்டை பண்ணி காதில் இப்போ நம்ம கண்ணில் என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி காதில் என்ன பவரில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூ கேன் ஹாவ் அ லைக் இதுங்க சொல்யூஷன் இதுக்கு.
சரிங்க மேடம். சரி, எங்க பேரனுக்கும் இந்த மாதிரி காது லைட்டா சளி இருந்ததுன்னா காது வலிக்க ஆரம்பிச்சிருங்கம்மா மேடம். அது நான் உனக்கு 4 வயசு ஆகுது குழந்தைக்கு. இப்போ காது வலிக்குதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஜுரம் வர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. ஓகேங்க. சொல்லுங்க. அது எதனால இந்த காது வலினால ஜுரம் வருதுங்களா எப்படிங்க மேடம்? இல்லைங்க, இந்த காது வலின்றது ஒரு சிம்டம்ங்க. யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு மூக்கு பின்னாடி சத வளர்ச்சி வருங்க. அது பேர் அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த மாதிரி இந்த சதை வந்துட்டு பெருசாகவே வளர்ந்துடும். இதனால் காதுக்கும் மூக்குக்கு ஒரு டியூப், யூஸ்டேஷன் டியூப்ன்ற ஒரு டியூப் இருக்கும். அதை வந்துட்டு பிளாக் பண்ணிச்சுன்னா காதுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் டெவலப் ஆகும். இதனால் காது அடைச்ச மாதிரியோ இழுக்கிற மாதிரியோ வலி வரும் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த மூக்கில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் இதே டியூப் வழியாக மூக்குலேருந்து காதுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் காதில் வந்துட்டு லைக் பஸ் சேர்ந்து இந்த மாதிரி வலி வரும். ஓகேங்களா? நீங்கள் இஎன்டி சர்ஜனை மீட் பண்ணுங்கள். அடினாய்ட்ஸ் இருக்கான்னு ஒரு இது பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. ஹலோ 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 சொல்லுங்க. இது ரெயின்போ எஃப்எம்ங்களா? ஆமாம் சார், பேசுங்க. டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ 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 மேம். ப்ளீஸ் சொல்லுங்க. மேம், என் பேர் பிரின்ஸ்லி. சொல்லுங்க. என்னோட கிட் மாதிரி எப்ப பாரு லைக் ரெய்னி சீசன்ல ஒரே லைக் மூக்குல ரொம்ப சளி வந்துட்டே இருக்கு டாக்டர், என்ன பண்ணணும்? ஹலோ மிஸ் பிரின்ஸ்லி, இவங்களுக்கு வந்துட்டு உங்கள் பேபிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெய்னி சீசனுக்கு வர முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தேவையான வைட்டமின்ஸ் எல்லாம் எடுங்க. அண்ட் ஆல்சோ வைட்டமின் சி டெஃபினட்டாக கொடுக்க ஆரம்பிங்க வித் ஜிங்க். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைக் அடிக்கடி வருதுன்னா ஒரு அடினாய்ட்ஸ் இருக்கான்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அண்ட் டான்சிலைட்டிஸ் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகேங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு மேம் எந்த நேரமும் மூக்கு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கு மேம். அது மாதிரி சாப்பிடும் போது ஒரு மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கு. ஓகேங்க. அப்போ எந்த ஸ்மெல் வந்தாலும் மூச்சு திணற மாதிரியே இருக்கு மேம் எனக்கு. ஓகேங்க. கொரட்டை எடுப்பீங்களா? நைட்டில் தூங்கும்போது வாயை திறந்து தூங்குறீங்களா? நான் கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்த உடனே ஒரு சவுண்ட் மாதிரி வந்து திடுக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு இருக்கேன். ஓகேங்க. உங்களுக்கு வந்துட்டு மூக்லேயும் பிரச்சனை இருக்குது. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்னோரிங் ப்ராப்ளமும் இருக்குங்க. இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் மூக்கில் சம்டைம்ஸ் தண்டு வளைவுனாலையும் மூக்கடைப்பு இருக்கலாம். இல்லை சைனசைட்டிஸ் அண்ட் சைனோனீசல் பாலிபோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதனாலையும் மூக்கடைப்பு இருக்கலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த உள்நாக்கு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக தொங்குறதோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு இஎன்டி சர்ஜனை மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு உங்கள் நோஸில் எப்படி தண்டு வளைவு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தேவையான சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் எடுத்துக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஹஸ்பண்டுக்கு எனி டைம் தும்பல் ஒரு டைம் வந்துச்சுன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு மேம். ஓகேங்க. இது எப்போவுமே வருமா இல்லைன்னா சீசன் இப்போ பொறுத்து வருதுங்களா? இல்லை மேம், எப்போதும் எப்பயாச்சும் ஒரு டைம், சீசன் இல்லைனாலும் இருந்தாலும் ஒரு முறை வந்துச்சுன்னா தொடர்ச்சியா ஒரு 10 முறை 15 முறை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு மேம். ஓகேங்க. நீங்கள் இது எந்த டைமில் நடக்குது, என்ன ஒரு அகர்பத்தியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் இது யூஸ் பண்ணும்போது வருதான்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் சும்மா இருக்கும்போதே வருதுங்களா? ஓகேங்க. டெஃபினட்டாக இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கிளினிக் வந்துட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, தேங்க்யூ மேம். இப்போ ஏற்கனவே ஒரு நேயர் கேட்ட மாதிரி தான் அந்த தொண்டையில் சதை வளருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம். அந்த தொண்டையில் சதை வளருதாகட்டும், அப்புறம் ஸ்மெல் நமக்கு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு சதை வளருது. அந்த சதை வளருது எதனால் மேம் வருது? சதை வளர்ச்சி எல்லாருக்கும் இருக்கிற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான் இது.
சம்டைம்ஸ் இது எக்ஸசிவாக பெருசாகும் பிகாஸ் ஆஃப் க்ரானிக் இன்ஃபெக்ஷன். கண்டினியூஸாக சம் பீப்புளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அது வந்துட்டு ஓவர் த கவுண்டர், தட் இஸ் ஃபார்மசி போயிட்டு மெடிசன் எடுக்கிறது, கம்ப்ளீட் கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்காமல் பண்ணும்போது அந்த சதையோட வளர்ச்சி கொஞ்சம் பெருசாகிடும். அது பெருசான பிறகு அங்கே இன்ஃபெக்ஷன் பதுங்கியிருக்கும். ஸோ க்ரானிக்காக இந்த இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது ரொம்பவே வளர்ந்து அங்கே அது வந்துட்டு ஒரு த்ரோட் பெயின் அந்த மாதிரி ஒரு சிம்டம் வரும். இதுக்கு டெஃபினட்டாக சர்ஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது திருப்பி இந்த ஒரு சிம்டம் வராமே போயிடும். ஓகே மேம். இப்போ அது உணவுனால ஏதாவது கட்டுப்படுத்துறது அதெல்லாம் எதுவுமே முடியாதா மேம்? உணவுனால எஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்துட்டு லைக் ஹெல்த்தி ஃபுட், ஓகேங்களா, இம்யூனிட்டி உள்ள ஒரு ஃபுட், நிறைய ஜங்க் சாப்பிடாம, லைக் வெளியில் நிறைய சாப்பிடாம ஹோம் குக்ட் மீல்ஸ், அப்புறம் ஆல்சோ வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கார்கிளிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி ஸ்மெல் கூட கேட்டிருந்தாங்க. அதுமே ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக வரலை அப்படின்னா அது ஏதாவது நோய்க்கான அறிகுறியாக இருக்குமா மேம்? ஸ்மெல் வரலன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரமாட்டேருந்து அது டெஃபினட்டாக நம்ம யோசிக்கணும். இது வந்து போஸ்ட் வைரல் அதனால் ஸ்மெல் வராமல் போகலாம் சில பேருக்கு, இல்லை சம்டைம்ஸ் போஸ்ட் ட்ராமா அடிபட்டு ஸ்மெல் வராமல் போகலாம். இது எந்த பீரியட் ஆஃப் ஸ்மெல், என்ன டைப் ஸ்மெல் தெரிய மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கான ஸ்மெல்ஸ் தெரியுதா, அது ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டு வரணும். பிகாஸ் இட்ஸ் வெரி வைட். சம்டைம்ஸ் ஸ்மெல் ரீட்டார்டேஷன் சொல்லுவோம். ஒரு நார்மல் ஸ்மெல்லே வந்துட்டு டர்ட்டி ஸ்மெல்லாக வரும். ஸோ என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் லாஸ் பார்க்கணும், அந்த லாஸ்க்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சம்டைம்ஸ் மூக்கில் சத வளர்ச்சி வரும். க்ரானிக்காக இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மூக்கில் இருக்கிற மியூக்கோஸா வந்துட்டு நல்ல தடி ஆகிட்டு பாலிபாய்டல் சேஞ்சஸ் ஏற்படும். பாலிப்ஸ்னால் கிரேப்ஸ் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அது அடைச்சிரும். இந்த அடைப்புனாலையும் நம்ம சுவாசிக்கிற காற்று வந்துட்டு அந்த நர்வ் எண்டிங்ஸ்க்கு போய் மீட் ஆகாது. அதனாலையும் லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஓகே மேம். அடுத்து நேர் இணைப்பில் இருக்காங்க மேம். யா ஷோர். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க. இப்போ வந்து சைனஸ் இருக்கு மேடம். ஓகேங்க. அது வந்து உங்க டாக்டர்கிட்ட போறப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாரு, அப்புறம் நல்லா ஆகுது. திரும்ப கொஞ்சம் பச்சை தண்ணிலாம் கொஞ்சம் கை வச்சானா திரும்ப அந்த மாதிரி சளி இருமலும் வந்துருது மேடம் அவங்களுக்கு. ஓகேங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? நிரந்தரமா ஒரு தீர்வு இருக்குதா இருக்கு? ஆமாம், நிரந்தரமாக தீர்வுனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து எந்த அளவுக்கு எந்தெந்த சைனஸஸ் பாதிப்பு இருக்குதுன்னு டெஃபினட்டாக நாங்கள் கேஜ் பண்ணணும், நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி சம்டைம்ஸ் மெடிக்கல் ரொம்ப மைல்டாக இருக்குன்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் அது உங்களுக்கு சரிப்படுத்தலாம். இல்லை ரொம்பவே மோசமாக இருக்குது, அந்த சைனசைட்டிஸோட தண்டு வளைவும் இருக்குன்னா அந்த தண்டு வளைவும் கரெக்ட் பண்ணிவிட்டு சைனசைட்டிஸ்க்கும் தேவையான ஃபெஸ் சர்ஜரி பண்ணி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு திருப்பி இந்த சிம்டம் வர்றது ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஓ, அதோட க்ளீனாக வராது அப்புறம் இல்லை மேடம்? ஆமாங்க, அது மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து ரெகுலர் ஃபாலோஅப்க்கு வரணும். ப்ளஸ் நீங்கள் அந்த டஸ்ட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கணும். ஓ, தேங்க்ஸ் மேடம். ஓகே, நன்றி. ஹலோ ஹலோ டாக்டர் பேசலாமா? சொல்லுங்கள் சார். மேடம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு 70 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்க. அவங்களுக்கு வந்து காது வந்து டோட்டல் இயரிங் லாஸ் அப்படின்றாங்க. ஓகேங்க. ஆடியோகிராம் செக் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 90% இது வராது, இயரிங் வராதுப்பா அப்படின்றாங்க. ஓகேங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்தர் வேணும்னா அந்த காதுல வந்து ஹியரிங் எய்ட் மாட்டா நல்லது அப்படின்றாங்க. ஓகேங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஹியரிங் எய்ட் மாட்டா இருக்கிற அந்த 10% கொஞ்சமா கேட்காம போயிட்டு முதல்ல கேட்கும் அப்புறம் கேட்காம போயிடுறாங்க. இது குவைட் பெனிஃபிட் மேடம் உங்களுக்கு. ஸோ டிபெண்ட்ஸுங்க, உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், பேஷண்ட்டோட ஏஜ், பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு அதுக்கு தகுந்தபடி தாங்க. ஹியரிங் எய்ட் விட அட்வான்ஸ்டாக காக்லியா இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நாங்கள் இந்த கருவியை வந்துட்டு உங்கள் ஸ்கல் பேஸில் வந்துட்டு டைரெக்டாக காக்லியாக்குள்ளேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடுவோம். ஸோ எல்லாமே இந்த சவுண்ட் வேவ்ஸை எடுத்துகிட்டு போய் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்கள் பிரெயினுக்கு அதை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு கேட்குறத இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த கருவி வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு யூ கேன் டெஃபினெட்லி கம் அண்ட் மீட் அஸ், பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மோர் எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் அண்ட் அ பெட்டர் ஆப்ஷன் தானே ஹியரிங். ஓகே மேடம். அந்த சர்ஜரி பேர் காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரிங்களா? ஆமாங்க, காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரிங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகேங்க. நிறைவாக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க மேம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட பேசணும் மேடம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு வந்து ரைட்டுக்கு எனக்கு வந்து 76 வயசு ஆகுது. ஓகேங்க. எனக்கு பிபி இருக்குது. ரைட்டு காலில் பார்த்தீங்கன்னா கோயிங் சவுண்ட் வருது, லெஃப்ட்ல எப்போ ஒரு கோயின் சவுண்ட் வருது. ரைட்ல கூட தூங்க சொல்லலாம் வந்து இருக்குது. என்னத்தினால?
இது எவ்வளோ நாளாக வருது உங்களுக்கு? ரொம்ப இயர்ஸ் டுகெதராக வருது மேடம். இயர்ஸ் டுகெதராக வருதுங்களா? ஓகே. இதோட ஹியரிங் லாஸ் எல்லாம் எதாவது இருக்குங்களா? ரைட்டு காது சரியா கேட்காது, கொஞ்சம் டல்லாக கேட்கும், லெஃப்ட் நல்லா கேட்கும். ஓகேங்க. இதுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு காது கேள்வி டெஸ்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த காதில் அந்த சத்தம் வருது, என்ன பண்ணால் சத்தம் ஈக்குவலைஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வாயை ஓப்பன் பண்ணாலே ரைட் காதில் சவுண்டு வருது. ஓகேங்க. நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு இஎன்டி சர்ஜனை மீட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வருங்க. ட்ரீட்மெண்ட் கிடையாது மேடம். ட்ரீட்மெண்ட் இதுதாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். காதில் என்ன பவர் இருக்குன்னு பார்க்கணும். காது கேள்வி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹியரிங் லாஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நரம்பு தளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேற்கொண்டு எந்த லெவலில் உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குறதுன்னு பார்ப்போம். எந்த லெவலில் இந்த சத்தம் கேட்காம போகுது, நாங்கள் ஒயிட் நாய்ஸ் கொடுத்தான்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறமா சொல்லுங்க சார். அப்புறமா வந்து மூக்கில் வந்து என்ன ஸ்மெல் பண்ண, என்ன குட் ஸ்மெல்லோ பேட் ஸ்மெல், குட் ஸ்மெல் தான் என்ன பண்ணா ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. ஓகேங்க. என்ன அலர்ஜி மாதிரி வருதுங்களா? அலர்ஜியா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படியே. ஓகேங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு வாட்டி காட்டுங்க. வீல் ஹேவ் அ லுக்குங்க. ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கலாம். மூக்கையும் காதையும் காமிங்க. டெஃபினெட்லிங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ மேடம். ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே மேம். இவ்வளோ நேரம் நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக பொறுமையாக ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க. ஓகே, 1 hour முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய நிலையத்துக்கு நேரடியாக வந்து பலருடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ.